வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். அண்ட் இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா 4 விஷயத்தை வச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கா, இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இன்றைக்கி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எந்தெந்த ப்ரைஸ் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் இருப்பாங்க. ஸோ இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ப்ளஸ் ப்ரோஸ்னால் வந்து இப்போ அதிகமான இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, ப்ரோஸ் நமக்கு தலைவர் பிஆர் சுந்தர் இருக்கார், அவங்கள மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் தான் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த 4 விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, எஃப்ஐஐ அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த 4 விஷயத்தை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம், நமக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு சொல்லி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது புல்லிஷாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அது 5ஆம் தேதி மார்க்கெட் மேலே போச்சு, 6ஆம் தேதி போச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் தேதி. ஸோ இந்த 3 நாளுமே மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருந்துருக்கு. ஸோ 3 days ஆஃப் கண்டினியூவஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ ஒரு நாள் இல்லைனா 2 நாள் புல்லிஷாக இருந்தாவே நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் தான். ஆனால் நமக்கு 3 நாள் மார்க்கெட் மேலே போயிருக்கனால கண்டிப்பாக அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு யூஸ்வலாக ரீட்டைலர்ஸாக நம்ம எல்லாருமே பில்ட் பண்ணுறது தான். அப்படிங்கிறனால அப்போது 3 நாள் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே தான் பேங்க் நிஃப்டிலையும். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நமக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஆனால் 6ஆம் தேதியும் ப்ளஸ் நேற்று 9ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமையும் இன்னைக்கு நேற்று திங்கக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ். அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு இன்னொன்று என்னென்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ 56,900 ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சைக்காலஜி வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா கன்சாலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர். அண்ட் நமக்கு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா 25,140. ஓகே, இதை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 25,500. ஸோ 25,500ம் 25,140 தான் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுது இல்லைனா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போகுதுன்னா எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 25,150லையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இந்த ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி டவுன்ஃபால் ஆச்சுன்னா 24,800. ஸோ முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இது தான். ஸோ 25,500, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25,140, 24,800, அதுக்கப்புறம் நமக்கு வந்து 25,000. ஸோ இந்த 4 லெவல் தான் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நம்ம இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. ஸோ கோல்டன் கிராஸ்னால் என்னென்னா 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் மேலே கிராஸ் ஆனால் அதுக்கு பேர் கோல்டன் கிராஸ். அதாவது நான் வந்து இதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான். ஸோ எந்த பாயிண்டில் வந்து நமக்கு வந்து 20 and 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஆகுதோ அதுதான் வந்து கோல்டன் கிராஸ். அப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பார்க்கும் போதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ அப்போ இதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னாலும் பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ சூப்பர் ட்ரெண்டில் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பையிங் ப்ரெஷர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. நான் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த கோல்டன் கிராஸ்லேருந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதே இது நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் பேங்க் நிஃப்டியும் கோல்டன் கிராஸில் தான் இருக்குது, நிஃப்டி 50யும் கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஓவரால் பிக்சர் வந்து ஒரு புல்லிஷாக இருந்தாலும் நம்ம ஒரு ஷார்ட் டைம், அதாவது இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம பார்க்குறது. ஆனால் நமக்கு வந்து இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. ஏன் கிஃப்ட் நிஃப்டி முக்கியமான டேட்டான்னு நம்ம சொல்கிறோன்னா
நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு நேற்று ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல 6:30க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 9 ஓ கிளாக் கரெக்டாக நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஆரம்பிக்கும் போது அழகாக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த ஷார்ப் இன்க்ரீஸ் தான். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 6:30க்கு நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து 2 க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 9 ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு க்ரீன் கேண்டில். நமக்கு 9:15க்கு தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்து அப்போது இந்த 9 ஓ கிளாக் கேண்டில் நமக்கு கிளியராக சொல்லிச்சு கண்டிப்பாக நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் கேப் அப் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓகே, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 6:30க்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 3 க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து 9 ஓ கிளாக் இல்லைனா 9:15 கிஃப்ட் நிஃப்டி ரெஃபர் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, செல்லிங் ப்ரெஷர் இருக்கா, கன்சாலிடேட் ஆகுமா இல்லை சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகுமாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நான் 9 ஓ கிளாக் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கிறனால நான் முன்னாடியே பண்ணிடுறேன். ஸோ இப்போதைய நிலைமைக்கு பார்க்கும்போது இன்றைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவான ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா பயங்கரமான நிறையா மல்டிபிள் பொசிஷன்ஸ் நமக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும். இதுக்கு நேர் மாறாக நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா ரீலாகின் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, 1 செகண்ட். ஸோ யூஸ்வலாக நமக்கு வந்து ஒரு 7:15 போல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்மளோட சைட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இது வந்து ப்ரோக்கர்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நமக்கு ரீலாகின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி 50 பார்க்கும்போது மல்டிபிள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் மல்டிபிளாக இருக்கும். ஆனால் அதே சமயம் நமக்கு நேர்மாறாக பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ எது வரைக்கும் போனால் சப்போர்ட் இருக்குது, எங்கே வரைக்கும் போனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ இருக்கிற நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 57,000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது 57,000 போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டியில் என்னென்னா இந்த 57,000 போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது. ஏன் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கேப் அப் நடந்துச்சுல்ல. ஸோ இந்த கேப் அப் வந்தப்போ மல்டிபிள் அப்போ இந்த மிடில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகிருந்திருக்கும். அப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிற கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரும். ஸோ அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 57,000 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் அதுக்கு ஈக்குவலாக சான்ஸ் எங்கே இருக்குன்னா 56,000 வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது 57,000 க்ரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 56,000 டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு 2 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே 57,000னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் தான். இதிலிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே அங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக இவ்வளோ ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்மளோட அதாவது பிசிஆர் ரேஷியோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்பர் ஆஃப் கால்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் புட்ஸ் வச்சுட்டு நமக்கு என்ன தெரியும்னா ஒரு பிசிஆர் ரேஷியோன்னு தெரியும். பிசிஆர்னா புட் கால் ரேஷியோ. அப்போ பிசிஆர் ரேஷியோ 0.8 இருக்கிறனால இட் இஸ் நாட் லைக் ஒரு ரொம்ப சப்போர்ட் பண்ணல புல்லிஷ் மூமெண்ட்டை. இப்படி தான் நேற்றும் இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து மார்க்கெட் கேப் அப் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். பட் இருந்தாலும் அனாலிசிஸ் படி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் இது வரைக்கும் பண்ணலைன்னு அர்த்தம் பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி நமக்கு நிஃப்டி 50 பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து 25,500 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு டவுன் சைட் போனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பிசிஆர் ரேஷியோ பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா 0.8 தான் இருக்குது, 0.8887 இருக்குது. ரெண்டுமே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ரீச் ஆகிறதுக்கு, அதாவது கன்சாலிடேஷன் ஃபேஸ்னால் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்லுது. ஓகே, அப்போது நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக நமக்கு வந்து
பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது 2. 3வது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் ப்ளஸ் பிசிஆர் ரேஷியோவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து ஒன்றா போச்சுன்னா நிஃப்டி 50 25,500 வரைக்கும் போகும், பேங்க் நிஃப்டி 57,000 வரைக்கும் போகும்னு சொல்லுது. ஓகே, ஸோ அப்போது ரெண்டுமே ஒரு கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இதே தான் எனக்கும் கன்ஃபியூஷன். ஸோ இந்த கன்ஃபியூஷனை நம்ம வந்து எஃப்ஐஐயோட சம்மரியில் பார்த்தோம்னா, இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெசிசிவ், அப்படின்னா ஒரு முடிவெடுக்க முடியாத நிலமையில தான் இருக்குது கால் ஆப்ஷன். ஸோ மேலே போனாலும் போகலாம், போகாட்டியும் இல்லை. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பியரிஷாக இருக்குன்னு சொல்லுது, ஏன்னா புட் ஆப்ஷன்ஸில் நிறைய வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயம் நமக்கு வந்து ப்ரோஸோட இது வச்சு பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் இன்டெசிசிவ் அப்படின்னா, அதாவது நமக்கு இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா வச்சு நமக்கு இந்த அப்ளிகேஷன் சொல்கிறதே என்னென்னா, ஆப்ஷனோட ப்ரைஸ் ப்ளஸ் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு கணக்கு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்குன்னு. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்று சொல்லுது, கிஃப்ட் நிஃப்டி ஒன்று சொல்லுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐ டேட்டா ஒன்று சொல்லுது. அப்படிங்கிறனால ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று வந்து கிஃப்ட் நிஃப்டி இப்படி தான் ஃபாலோ ஆச்சு, அதே மாதிரி இன்றைக்கும் ஃபாலோ ஆச்சுன்னா இன்றைக்கும் மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை வந்து ட்ரஸ்ட் பண்ணால் இன்றைக்கி கேப் அப் ட்ரஸ்ட் மேலே போகிறது இருக்குது. அதே சமயம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை யோசித்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறாது. ஸோ 57,000ம் அங்கே வந்து 25,500 தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு ஸ்ட்ராங், ஒரு ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் க்ரோ ஆகிற வரைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.